goddess will not let me die. Hey hi guys, இன்னைக்கு நான் பார்க்க போறது 2014 வெளியான மித்திகா A Quest for Hero. So once again இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்கறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். படத்தோட ஆரம்பத்துல ஒரு ஊரை வந்து காட்டுறாங்க. அந்த ஊர்ல வந்து ஒரே கலவரமா இருக்கு. இவங்க ஏன் எதுக்கு சண்டை போடுறாங்க இந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த ஊருக்கு தொட்டாப்ல ஒரு கொகை வேற இருக்கு. அந்த கொகைக்குள்ள ஒரு வயசானவரை காட்டுறாங்க. அவர்கிட்ட அவரோட கையில ஏதோ ஒரு வித்தியாசமான கல் இருக்கு. அந்த கல்லை எடுத்து அவர் என்ன பண்றாருன்னா அவரோட பொண்ணான சேலஸோட கையில கொடுக்கறாரு. இந்த கல்லை எடுத்துட்டு போய் நீ பாரடைன்னு ஒரு இடத்துல நீ வச்சாகணும். எனக்கு ரொம்ப வயசாயிருச்சு, அதனால என்னால இதை பண்ண முடியாது, உன்னால மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப சேலஸும் என்ன பண்றாங்கன்னா அந்த கல்லை எடுத்துட்டு வேக வேகமா வெளியில போகும்போது வெளியில வந்து அவளோட அக்கா டீலா இருக்காங்க. இந்த வகையில இவங்க ரெண்டு பேருமே வேகமா ஓடிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் அந்த வயசானவரை காட்டுறாங்க. அப்படியே அவர் அங்க இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள சம்பந்தமே இல்லாத நிறைய பேர் அங்க வராங்க. அவன் வந்து அந்த வயசானவர்கிட்ட அந்த கல்லு எங்க அப்படின்னு அவன் கேட்டதுக்கு அந்த கல்லு இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கும், அதை நான் எப்பவோ இங்க இருந்து அனுப்பி விட்டுட்டேன், உன்னால அதை எடுக்கவே முடியாதுன்னு அவர் சொல்றாரு. ஆனா அந்த வில்லன் என்ன பண்றான்னா அந்த வயசானவரை அடிச்சு போட்டு அவரோட மூளைய அவர் ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ரீட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவர் வந்து அந்த கல்லை யாருக்கிட்ட கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த விஷயம் அவனுக்கு தெரிய வருது. இப்ப அதே சமயம் அங்கிருந்த நேரம் அந்த ஊருக்குள்ள வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்காக வருது. அது மட்டும் இல்லாம அந்த மிருகம் நேரா சேலஸ் கிட்டயும் டீலா கிட்டயும் வருது. சோ இந்த மாதிரி அது அவங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து இப்ப அடிமையா ஒருத்தங்களுக்கு கீழே தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட காலு வேற உடைஞ்சிருக்கும். இப்ப அவங்களோட காலை வந்து அவங்க எப்படியாவது குணப்படுத்தி ஆகணும். அதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிற எல்லா பொருளையும் வச்சு ஒரு மருந்தை வந்து அவங்க தயார் பண்ண நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அதை தயார் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஈகன் அப்படின்னு ஒருத்தன் அங்க வரான். அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பாப்பான். அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கையில நிறைய பொருள் எல்லாம் கொடுத்து இதை அரைச்சு வை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அந்த மாதிரி இவங்க எல்லாம் அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா இருக்கிற எல்லா மருந்தையும் எடுத்து ஒரு பானைக்குள்ள போட்டு அதை வந்து கொதிக்க வைக்கிறாங்க. அப்படி வந்து அது கொதிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த போடுறாங்க. இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பானையில இருந்து பயங்கரமா புகை வர ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம அந்த புகை நிறைய உருவங்களாகவும் மாறுது. இந்த மாதிரி வந்து நம்ம ஹீரோயினை பாக்குற மாதிரி இருக்கும்போது அந்த பானை வந்து வெடிக்க ஆரம்பிக்குது. சோ இப்ப இந்த சத்தம் வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே கேட்டுரும். இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோயினோட முதலாளிக்கே அது கேட்டுரும். அவரு வந்து இங்க வரும்போது அவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சா ஏதாவது சொல்லிட போறாரு அப்படின்னு பயந்துட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற எல்லா பொருளையும் வேக வேகமா எடுத்து மாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை வந்து பார்த்தா அந்த முதலாளி இதை பாத்துறான். அந்த ஆளு உள்ள வந்து நம்ம ஹீரோயினை போட்டு திட்டுறான். அது மட்டும் இல்லாம ஈகன் கிட்ட ஒரு பைய கொடுத்து வெளியில போனா விசார்ட்னு ஒருத்தர் இருப்பான், அவன் கிட்ட இது குடுன்னு அவன் சொல்றான். அப்படி சொல்லிட்டு அந்த ஆளு அங்கிருந்து வெளியில போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா இல்ல அந்த பையன் என் கிட்ட கொடு, நான் போய் அந்த விசாட பாக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது ஈகன் என்ன சொல்றான்னா உன்னால சுத்தமா முடியாது, ஏன்னா உன்னோட கால்ல அடிபட்டு இருக்கு, உன்னால எப்படி நடக்க முடியும், ஹீரோயினுமே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வந்து அந்த பையன் வாங்கிட்டு வெளியில போகும்போது அவங்க வந்து நேரா ஒரு கடைக்குள்ள போறாங்க. அந்த கடைக்குள்ள போயிட்டு அந்த கடையோட ஓனரை பார்த்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா என்னோட கால் வந்து உடைஞ்சிருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதை வந்து குணப்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அந்த கடை ஓனரே என்ன சொல்றாருன்னா அந்த காலையெல்லாம் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஆனா அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னா அங்க இருக்கிற ஒரு பேப்பர்ல நிறைய காயத்தை குணப்படுத்துறதுக்கான மந்திரம் எல்லாம் இருக்கு. அதை பார்த்த உடனே இந்த பேப்பரை நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அதுக்கு அந்த கடை ஓனர் என்ன சொல்றாருன்னா அதுல இருக்கிறது எல்லாமே ஃபேக், அதையெல்லாம் நீ பண்ணா ஒண்ணுமே உன் காலுக்கு நடக்காதுன்னு அவர் சொல்றாரு. இல்ல இல்ல எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அடம் பிடிக்கும் போது அவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு பேப்பரை வந்து எடுத்து இங்க பாரு இதுதான் உண்மையான மந்திரம், அதாவது இது மூலமா உன்னால ஒரு பொருளை மறைய வைக்க முடியும், இந்த கடையில இருக்கிறதுலே இது ஒண்ணுதான் ஒரிஜினல்னு அவர் சொல்றாரு. அதை கொடுத்துட்டு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா அந்த இருக்கிற எல்லா ஃபேக்கான மந்திரங்களையும் அந்த நெருப்புல போட்டு எரிச்சிட்டு நான் இனிமேல் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு போகாதீங்க, இந்த ஊர்லயே எனக்கு உதவின்னு ஒண்ணுனா நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, எனக்கு உங்களோட உதவி தேவை, தயவு செஞ்சு இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஆனா அவருமே என்ன சொல்றாருன்னா என்னால முடியாது, நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. அந்த மாதிரி அவர் வந்து போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா ஹேமர் ஹெட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், அவங்க கிட்ட போய் உன்னால மேஜிக் எல்லாம் கத்துக்க
முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. இப்ப அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கிருந்து வேக வேகமா கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது அந்த ஊரோட ஜெனரல் வந்து அந்த இடத்துக்கு வராரு. அப்படி வந்து அவர் வேக வேகமா வந்துட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோயின் வேக வேகமா போயிட்டு இருக்காங்களா, நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா தெரியாம அவரு மேலேயே மோதி கீழே விழுந்துடுறாங்க. அப்ப அந்த ஜெனரல் வந்து என்ன பண்றாருன்னா ஹீரோயினோட கழுத்துல இருக்கிற அந்த மார்க்க பாத்துறாரு. அந்த மார்க்க பார்த்த உடனே அவர் என்ன கேக்குறாருன்னா நீதான் வந்து அடிமையா அப்படின்னு நம்ம ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்காரு. அதே சமயம் எதிரில வந்து பார்த்தா ஒரு பார்பேரியன் இருக்காரு. அவரோட பேரு தாரின். அந்த தாரின் என்ன சொல்றாப்லனா அந்த ஜெனரல் கிட்ட நீங்க வந்து ஹீரோயினை இங்கே விட்டுட்டு போங்க, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜெனரல் என்ன பண்றானா கையில இருக்கிற ஒரு கோல்டு காயின் அவங்க கிட்ட கொடுத்து நீ வாயை மூடிட்டு இங்கே இருன்னு அவன் சொல்றான். ஆனா தாரின் அதை கேட்காம என்ன பண்றாப்லனா கையில இருக்கிற ஆயுதத்தை எல்லாம் எடுத்துட்டு நேரா ஜெனரல் அடிக்கிறதுக்காகவே ஓடிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா உடனே இந்த இடத்தை விட்டு வேக வேகமா ஓடிடுறாங்க. ஆனா பாவம் ஏன் எதுக்குன்னே தெரியாம தாரின் வந்து அந்த படை தளபதி கிட்ட மாட்டிக்கிறாரு. இப்ப அங்கிருந்து நேரா ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஹேமர் ஹெட்ட பாக்குறதுக்காக வேக வேகமா போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல அந்த ஜெனரலோட ஆளுங்க அங்கேயும் சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் என்ன நினைப்பாங்கன்னா இவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த வழியா இந்த வக்கோல் புல்ல எல்லாம் எடுத்துட்டு வர ஒரு வண்டி இருக்கும் இல்லையா, அந்த வண்டி கிராஸ் ஆகுது. அதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா அது மேல ஏறி அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோ தப்பிச்சு ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது அந்த வக்கோல் புல்ல இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சுகமா இருக்கும். அந்த சமயத்துல தான் பக்கத்திலேயே நம்ம ஹீரோவுமே இருக்காரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து ஒரு திருடன். அவர் என்ன சொல்றாருன்னா நீ ரொம்ப நேரம் எல்லாம் இங்க இருக்காத, இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் உன்னை புடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவரு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு. அந்த சமயத்துல தான் நம்ம ஹீரோயின் அவங்களோட பையன் வந்து பாக்குறாங்க. அதாவது அந்த ஓனர் கொடுத்து விட்டுருப்பா இல்லையா அந்த பை, அதுல வந்து நிறைய காயின்ஸ் இருந்திருக்கும். அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து அடிச்சுட்டு ஓடி இருப்பாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நேரா அங்கிருந்து எந்திரிச்சு ஹீரோவை வந்து கூப்பிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து அந்த ஜெனரலோட ஆளுங்க கிடையாது. அந்த சோல்ஜர் என்ன பண்றாருன்னா நேரா நம்ம ஹீரோயினை பிடிச்சு அந்த ஓனர் கிட்டே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறாரு. சோ இதை பார்த்த உடனே அந்த ஆளு செம்ம காண்டாகிறான். அது மட்டும் இல்லாம அந்த காண்டிலே அவன் என்ன கேட்கறான்னா நான் உங்ககிட்ட ஒரு பை கொடுத்தேன் இல்லையா, அந்த பையில நிறைய காசு இருந்திருக்குமே, அந்த காசெல்லாம் எங்க, அது குடுன்னு அவன் கேட்கும்போது அதை எல்லாத்தையுமே ஒருத்தன் கிட்ட இருந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஆல்ரெடி காண்டில இருந்தவன் இன்னும் செம்ம காண்டாகி என்ன பண்றான்னா கையில இருக்கிற அந்த பெல்ட்டை எடுத்து நம்ம ஹீரோயினை சரம் மாதிரியே அடிக்கிறான். இந்த மாதிரி அடிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா அவங்களே அறியாம ஏதோ ஒரு விதமான பவர் அவங்களுக்குள்ள இருந்து வந்து அந்த ஆளை போய் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோயினுக்கே தெரியாது இந்த மாதிரி பவர்ஸ் நமக்குள்ள இருக்குங்கிறது. இந்த மாதிரி அவங்க வந்து அந்த பவர்ஸை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினோட கண்ணெல்லாம் கருகருன்னு மாறுது. அது மட்டும் இல்லாம அவங்களோட முகம் எல்லாம் ப்ளூ கலர்ல மாற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த ஓனரை அட்டாக் பண்றது அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் லைட்டா பயந்து போயிடுறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஈகன் இருக்கான். அவங்க கிட்ட நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பவர்ஸ் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பாத்துட்டாங்க, இனிமேல நான் இங்க இருந்தா எனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது வெளியில ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே கையில நிறைய ஆயுதங்களை எடுத்துட்டு நேரா இந்த வீட்டை சுத்தி வளைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா சூனியக்காரி தான் இந்த ஊருக்குள்ள வந்துட்டா அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து நிறைய ஆயுதங்களை எடுத்துட்டு அந்த சூனியக்காரியை கொலை பண்றதுக்காக அங்க வராங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற சில பொருள் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்ப ஈகன் வந்து என்ன பண்றான்னா இந்த மாதிரி உனக்காக நான் ஒன்னு தயார் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கால்ல போடுற ஒரு பெல்ட்டை வந்து எடுத்து காட்டுறான். அதாவது இந்த பெல்ட்டை வந்து நீ போட்டுக்கிட்டா உன்னால வேகமா ஓட முடியும் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஹீரோயினுமே என்ன பண்றாங்கன்னா அந்த பெல்ட்டை வாங்கிட்டு வேக வேகமா அங்கிருந்து தப்பிச்சு போறாங்க. என்னதான் அவங்க வந்து வேக வேகமா ஓடி அங்கிருந்து தப்பிக்கலான்னு பார்க்கும்போது அவங்களால ரொம்ப தூரம் ஓடவே முடியல. ஆனா ஒரு கட்டத்துல எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா இப்பதான் நம்ம ஹீரோயின் ஈகன் கொடுத்த அந்த பெல்ட்டை வந்து போட்டுக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கும்போது போடுறதுக்கு கூட நேரம் இருக்காது இல்லையா, அதனாலதான் அப்படி வந்து அந்த பெல்ட்டை கட்டிட்டு அங்க இருந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு கூடு இருக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலி அது வந்து மனுஷங்களை அடைச்சு வைக்கிற ஒரு கூடு. அதுக்குள்ள நம்ம தாரின் இருக்காப்ல. இந்த தாரின் தானே நம்ம ஹீரோயினை காப்பாத்த ட்ரை பண்ணிருப்பாரு. அவரு வந்து அந்த ஜெனரல் கிட்ட மாட்டி இந்த கூடுக்குள்ள அடப்பட்டு கிடக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அதை பார்த்துமே கூட நேரா அங்கிருந்து வேக வேகமா அந்த ஹேமர் ஹெட் பாக்குறதுக்காக போறாங்க. சோ அந்த மாதிரி அங்கிருந்து வேகமா ஒரு கடைக்குள்ள போகும்போது அந்த கடைக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அங்க போய் ஆமா யாரு இங்க ஹேமர் ஹெட் அப்படின்னு சொல்லி கடையில வந்து கத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி கத்திட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல அங்க என்ன ஆகுதுன்னா ஒரு கலவரம் ஆகுது. ஏன்னா அங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை ஏற்படுது. இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த ஹேமர் ஹெட்னு நம்ம ஹீரோயின் தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னா அவரோட ஆயுதமான ஹேமரை வச்சு அங்க இருக்கிற ஒருத்தரோட தலையவே வெட்டி எரிஞ்சிடுறாரு. அப்படி தலையை வெட்டிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா என்னோட கடைக்குள்ள யாரும் சண்டை போடக்கூடாது, இந்த மாதிரி சண்டை போட்டா உங்களுக்கும் இதே நிலைமை தான் ஏற்படும் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹேமர் ஹெட் கூட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி கூட்ட நெரிசல்ல நம்ம ஹீரோயின் வந்து ஹேமர் ஹெட் அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது ஆனா நம்ம ஹேமர் ஹெட் அதை காதுல கூட வாங்கல.
ஆகல. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து லைட்டா காண்டாகி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு கத்தியை எடுத்து ஹேமர் ஹெட்டோட முன்னாடி அதை வச்சு அவர் வந்து கூப்பிட ட்ரை பண்றாங்க. இதை பார்த்த உடனே ஹேமர் ஹெட் என்ன சொல்றாருன்னா, என்ன பத்தி உனக்கு தெரியாது, இந்த மாதிரி எல்லாம் யாரும் என் முன்னாடி கத்தியை வச்சு நின்னது கூட கிடையாது, ஏன்னா அப்படி பண்ணா நான் அவங்கள கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பொறுமையா, இங்க பாருங்க நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க, எனக்கு வந்து நிறைய மேஜிக்ஸ் எல்லாம் தெரியும், உங்ககிட்ட வந்து மேஜிக் கத்துக்கலான்னு நிறைய பேர் சொல்லி தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு கத்து கொடுங்க, அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது வேலை சொன்னீங்கன்னா அதை கண்டிப்பா நான் செஞ்சு காட்டுவேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப ஹேமர் ஹெட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு மேஜிக்கும் தெரியாது ஒன்னும் தெரியாது, உனக்கெல்லாம் என்னால எதுவும் கத்து தர முடியாது, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து தள்ளி விட்டுறாங்க. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்டார்டிங்ல பாத்துருப்போம் இல்லையா சாலஸோட அக்கா டீலா, அவங்க வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க வந்து நேரா ஹேமர் ஹெட் கிட்ட, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து உங்களோட உதவி தேவை, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய மிருகம் வந்து எங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணி அங்க இருக்கிற பாதி மக்களை அது புடிச்சிட்டு போயிருச்சு, தயவு செஞ்சு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட உடனே ஹேமர் ஹெட் என்ன கேட்கிறாருன்னா, உங்ககிட்ட மொத்தம் எவ்வளவு கோல்டு காயின் இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட இப்போதைக்கு வெறும் 200 சில்வர் காயின்ஸ் மட்டும் தான் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. வெறும் சில்வர் காயின்ஸ் எல்லாம் வச்சு யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனால இங்க இருந்து கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லி டீலாவை இந்த இடத்த விட்டே துரத்தி விட்டுறாரு. டீலா வந்து இதை கேட்டுட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போகும்போது வேக வேகமா பின்னாடியே நம்ம ஹீரோயின் அங்க வந்து அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி கடைக்குள்ள நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் கேட்டேன், எனக்கு வந்து உதவி பண்ணணும்னு ஆசையா இருக்கு, நான் வந்து உங்களுக்காக உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது உன் காலே முதல்ல அடிபட்டு கிடக்குது, இந்த நிலைமையில எங்களுக்கு எப்படி உன்னால ஹெல்ப் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம அது ரொம்ப ஆபத்தான இடம், அங்க போனா உன்னால உயிரோட திரும்பி வர முடியுமான்னு கூட தெரியாதுன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும், அதனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நான் வரேன் அப்படின்னு கேட்கும்போது நம்ம டீலா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட வெறும் 200 சில்வர் காயின்ஸ் மட்டும் தான் இருக்கு, அதை வச்சு யாருமே உங்களுக்கு உதவிக்கு முன் வர மாட்டாங்க, இப்போ உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன்னா அது நானா தான் இருப்பேன். இதை கேட்ட உடனே டீலாவுமே என்ன சொல்றாங்கன்னா சரின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, என்னன்னா இந்த மாதிரி என்னதான் நம்ம 2 பேரும் இருந்தாலும் நமக்கு இப்ப ஆட்கள் தேவை, அதனால நம்ம ஒரு டீமை ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க. சோ இப்போ இவங்களுக்கு வந்து ஆட்கள் தேவை இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் இப்ப என்ன பண்றாங்கன்னா, நேரா நம்ம தோரின் வந்து ஒரு கூட்டுல அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் இந்த மாதிரி நான் உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன், இந்த கூட்டை விட்டு நான் உங்களை எப்படியாவது வெளியில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது தோரின் அதுக்கு என்ன சொல்றாப்லன்னா, உன்னால எல்லாம் என்ன காப்பாற்றவே முடியாது, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி மேஜிக் பவர்ஸ் எல்லாம் சிலது தெரியும், அதை வச்சு நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களோட அந்த பவர்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த பவர்ஸ் வேலையை செய்யல, அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா வெளிக்கொண்டு வரவே முடியல. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற சில பேர் இதை வந்து பாத்தாடுறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினை துரத்துறதுக்காக அங்கிருந்து வேக வேகமா வராங்க. இப்ப இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள பார்த்த கோவத்துல அவங்களோட பவர்ஸை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, அந்த பவர்ஸ் ஆக்டிவேட் ஆகி அந்த கூடே உடைஞ்சிரும். இந்த மாதிரி அந்த கூட்டை வந்து தரமட்டமாக்குனதுக்கு அப்புறமா தோரினை வேக வேகமா கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, இன்னும் நிறைய ஆட்கள் தேவைப்படுது இல்லையா, அதனால வேக வேகமா நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்க. அந்த மாதிரி நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு, என்கிட்ட இருந்த பையில நிறைய கோல்டு காயின்ஸ் இருந்தது, அது எல்லாத்தையுமே நீ எடுத்துட்டு போனீல, அதெல்லாம் திரும்ப தான் அவங்க கேக்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அது எல்லாத்தையுமே நான் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த காயின்ஸ் எல்லாத்தையுமே நீ செலவு பண்ணதால இப்ப நீ எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப டீலா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி என்கிட்ட 100 சில்வர் காயின்ஸ் இருக்கு, அதை நான் உனக்கு தரேன், நீ எனக்கு உதவி பண்ணவா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ சரிங்கிறாரு. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே இந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி வந்து இவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது டீலா என்ன சொல்றாங்கன்னா, ஓபர் அப்படிங்கிறவங்க கிட்ட தான் என்னோட தங்கச்சி மாட்டிக்கிட்டு இருக்கா, அந்த ஓகர் கிட்ட இருந்துதான் என்னோட தங்கச்சியை வந்து காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓகர் இருக்கிற இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க போறாங்க. ஆக்சுவலி ஓகருங்கிறது ஒரு இனம், அவங்கள வந்து ஒரு வழியை இவங்க போய் கண்டுபிடிச்சாங்க. அந்த மாதிரி பார்த்த உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இங்க இவ்வளவு ஓகருங்க இருக்காங்க, இவங்க கிட்ட எல்லாம் நம்மளால சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இங்க வந்து தண்ணி இருக்குல்ல, அது வழியா போய் அங்க இருக்கிற ஒரு போட்டை ஓபன் பண்ணி டீலாவோட தங்கச்சியை எப்படியாவது காப்பாத்திட்டு வந்துரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே வேற வழி இல்லாதனால ஹீரோவை என்ன பண்றாருன்னா சரிங்கிறாரு. அந்த ஓகருங்களோட கூட்டத்துக்கு நடுவுல தான் ஒரு கெட்டவனுமே இருக்கான். அதாவது அவனை வந்து நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பாத்துருப்போமே, ஒரு வயசானவரை அவரோட மைண்ட்ல இருந்து எல்லா விஷயங்களும் ரீட் பண்ணிருப்பான் இல்லையா அந்த வில்லன், அவன் அங்கதான் இருக்கான். ஆக்சுவலி அவன் அந்த வயசானவரை கொலையே பண்ணிருப்பான். டீலா என்ன சொல்றாங்கன்னா, அவன் தான் என்னோட அப்பா வந்து கொலை பண்ணது இப்படி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த வில்லனுமே அங்க இருக்கிற ஓகர் கிட்ட எல்லாம் பேசிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோவுமே என்ன பண்றாருன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த தள்ளி வழியா போய் அங்க இருக்கிற
இருக்கிற ஒரு பூட்டை அவர் வந்து ஓபன் பண்ணிடுறாரு. ஆக்சுவலி அது வந்து ஒரு கூடு மாதிரி, அதுக்குள்ளதான் நம்ம டீலாவோட தங்கச்சி இருக்காங்க அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பூட்டை உடைச்சு உள்ள போய் பார்த்தா அங்க உள்ள இருக்கிறது டீலாவோட தங்கச்சியே இல்ல. இப்ப இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இவங்க எல்லாருமே நம்ம பசங்களை வந்து பாத்துறாங்க. அதனால அவங்களுமே என்ன பண்றாங்கன்னா ஓகர்ஸ் கூட போய் சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா கையில இருக்கிற அம்பை எல்லாமே எடுத்து அந்த ஓகர்ஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு ஓகர் என்ன பண்ணிரும்னா நம்ம தோரினோட முதுகிலே கத்தி வச்சு சொருவிரும். ஆனா இவங்களால ரொம்ப நேரம் சமாளிக்க முடியாதனால எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அந்த ஓகர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு குகைக்குள்ள வந்து போறாங்க. இந்த மாதிரி குகைக்குள்ள வந்த உடனே கொஞ்ச நேரம் இவங்க சேஃபா ஃபீல் பண்ணும்போது நம்ம ஹீரோ என்ன கேக்குறாருன்னா டீலா கிட்ட உன்னோட தங்கச்சி வந்து எங்க இருக்காங்கங்கிற விஷயம் உனக்கே தெரியல, அப்படி இருக்கும்போது நம்மளால மட்டும் எப்படி காப்பாற்ற முடியும்? நான் இவ்வளவு தூரம் வெறும் அந்த 100 சில்வர் காயின்ஸ்க்காக உனக்கு உதவி பண்ணதே பெரிய விஷயம், எனக்கு தயவு செஞ்சு காசை கொடு, நான் இங்கிருந்து போயிடுறேன் அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் டீலா வந்து சொல்றாங்க இந்த மாதிரி என்கிட்ட சில்வர் காயின்ஸ் எல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இதை கேட்ட உடனே கடுப்பாகி வேக வேகமா அங்கிருந்து வெளியில போயிடுறாரு. அப்ப அதே சமயம் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இந்த பக்கம் டோரனுக்கு வந்து உடம்புல பயங்கரமான காயம் ஏற்பட்டிருக்கு. அவங்களை காப்பாத்துறதுக்காக டீலா என்ன பண்றாங்கன்னா அந்த காயத்துக்கு மருந்து போட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி டீலா கிட்டயுமே இந்த மேஜிக் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தோரனோட காயத்தை அவங்க ஆற வைக்க ட்ரை பண்றாங்க. இந்த மாதிரி அவங்களோட மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த காயம் எல்லாம் அங்கேயே மறைஞ்சு போயிருது. இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினும் ஓரத்துல இருந்து பாக்குறாங்க. இப்ப இதே சமயம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த மறைய வைக்கிற அந்த மந்திரம் இருக்கும் இல்லையா, அந்த ஓனர் கூட எடுத்து கொடுத்திருப்பாரு, அதை வந்து அவங்க ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு பானையை வந்து மறைய வைக்கும் போது அது வந்து ஆக்சுவலா ஒர்க் ஆகுது. அந்த நேரத்துல அந்த பானை மறைஞ்சிரும். ஆனா அந்த பானை என்ன ஆகுதுன்னா நேரா ஒரு செவுத்து மேல போய் சொருவிரும். அந்த சமயத்துலதான் டீலாவுமே அங்க வராங்க. அங்க அவங்க வந்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா உனக்கு தான் காயத்தை குணப்படுத்துற மேஜிக் தெரியுமே, தயவு செஞ்சு என்னோட காலை மட்டும் உன்னால குணப்படுத்த முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு டீலாவுமே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட காலை குணப்படுத்த வராங்க. ஆனா டீலா எவ்வளவு ட்ரை பண்ணியுமே கூட அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னோட காலை என்னால குணப்படுத்த முடியல, அது ஏன்னா உனக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு, அது இருக்கிறனாலதான் என்னால உன்னோட காலை குணப்படுத்த முடியலன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எல்லாருமே அங்க இருந்து புறப்பட்டு போயிட்டு இருக்கும் போது டீலா வந்து நல்லா யோசிச்சு என்னோட தங்கச்சிய ஒருவேளை அந்த அரக்கன் தான் தூக்கிட்டு போயிருப்பானோ அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா ஹீரோ சொன்னது கரெக்ட் தான், உன்னோட தங்கச்சி எங்க இருக்காங்கங்கிற விஷயம் உனக்கே தெரியல எப்படி எங்களால மட்டும் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க கத்திட்டு இருக்கும்போது இந்த சமயத்துல நம்ம தோரின் இருக்காப்ல அவர் என்ன பண்றாருன்னா கீழே ஒரு பெரிய கால் தடத்தை பாக்குறாரு. அதை பார்த்த உடனே அவர் என்ன சொல்றாருன்னா இங்க வந்து ஏதோ ஒரு பெரிய மிருகம் நடமாடி இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு பெரிய மிருகம் இவங்களை வந்து துரத்த ஆரம்பிக்குது. இவங்க தப்பிச்சு போலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கால் தடக்கி கீழே விழுந்துடுறாங்க. அந்த மிருகம் நேரம் நம்ம ஹீரோயின் அட்டாக் பண்ணலான்னு வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மந்திர பொடி எடுத்து அந்த மிருகத்து மேல தூவிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த மிருகம் அப்படியே நின்னுரும். ஆனாலுமே அது கொஞ்ச நேரத்துக்கு தான் தாங்குச்சு. திரும்பவும் அது வந்து துரத்த ஆரம்பிக்கும் போது இவங்க 3 பேருமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இந்த மாதிரி அவங்க தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும் போது எங்க இருந்தோ ஒரு கை வந்து அந்த மிருகத்தை மட்டும் தூக்கிட்டு போகுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எங்கடா அந்த மிருகம் அப்படின்னு பார்த்தா அங்கதான் வந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அங்க நிக்குது. அந்த மான்ஸ்டர் பார்த்து இவங்க பயந்து போய் வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணிருக்கும்னா இந்த டீலாவே பார்பேரியனையும் அதாவது நம்ம தோரின் இருக்காப்ல இவங்க 2 பேத்தையுமே தூக்கிட்டு போயிரும். ஆனா ஹீரோயின் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு போயிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த மாதிரி அவங்க காட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது இப்ப ராத்திரி வேற ஆயிருச்சா, அங்க ரொம்ப இருட்டா வேற இருக்கு. அப்ப அந்த மாதிரி இவங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல ரொம்ப வெளிச்சமா இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துலதான் வந்து ஓகர்ஸ் இதுங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருக்குங்க. அதே இடத்துல நம்ம ஹீரோவை அந்த ஓகர்ஸ் எல்லாம் சேர்ந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்ப இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அவங்க கையில வந்து ஒரு ரெட் கலர்ல ஒரு மந்திர பொடி மாதிரி இருக்கும், அதை வந்து ஒரு துணியில போட்டு அது நல்லா டைட்டா கட்டி அந்த நெருப்புல அவங்க தூக்கி போட்டுறாங்க. அந்த மாதிரி அந்த பொடி நெருப்புல விழுந்த உடனே அது வெடிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு பாம்பு மாதிரியான புகை வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணுது. இந்த மாதிரி அந்த பாம்பு வந்து அங்க இருக்க ஓகர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் அங்க வந்து நம்ம ஹீரோ வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ வந்து சொல்றாரு இந்த மாதிரி என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இன்னும் 2 பேர் இருந்தாங்களே அவங்களை எங்க காணோம் அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அப்பதான் நம்ம ஹீரோயின் வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் வந்து அவங்க 2 பேத்தையுமே தூக்கிட்டு போயிருச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ரொம்பவே சங்கடப்படுறாரு. அதனாலே அவர் என்ன முடிவு பண்றாருன்னா நம்ம 2 பேருமே போய் அவங்களை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கிற இடத்துக்குள்ள போறாங்க. அந்த மாதிரி அந்த குகைக்குள்ள போகும்போது அந்த பாறைக்கு நடுவுல வந்து ஒருத்தர் காப்பாத்துங்கன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து நம்ம ஹீரோ பார்த்த உடனே என்ன சொல்றாருன்னா தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து காப்பாத்துன்னு அவர் கேட்கிறாரு. இவன் நம்ம ஹீரோ வந்து அவர்கிட்ட என்ன கேட்கிறாருன்னா இந்த இடத்துல யாராவது பொண்ணு இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லன்னு அவர் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல தான் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தேடுறதுக்காக அவங்க போறாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து தேடிட்டு இருக்கும்போது அதே மாதிரி பாறைக்கு நடுவுல ஒரு லேடி இருந்து காப்பாத்துங்கன்னு கத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க தான் டீலாவோட தங்கச்சியா அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு ஆமா அப்படின்னு
அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இருங்க நான் உங்களை இப்பவே காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, என்ன இப்ப காப்பாத்துறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இந்த கல்லை இந்த கல்லை எப்படியாவது பாரடைன்ல கொண்டு போய் சேர்த்துரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இவருமே இதை கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்குள்ள அந்த மான்ஸ்டர் வந்துடும். அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா உள்ள வந்து அங்க இருக்கிற ஒரு ஆளை தூக்கிட்டு போயிடும். அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா டீனாவும் தோரினும் அலற சத்தம் கேக்குது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா திரும்பவும் உள்ள போய் டீனாவையும் தோரினும் காப்பாத்துறதுக்காக போறாரு. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பாறைக்கு நடுவுல டீனாவும் தோரினும் அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா இவங்களால வந்து அந்த கல்லை வந்து அங்க இருந்து தூக்கவே முடியல. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு மந்திரம் வந்து தெரியும், அதை வச்சு என்னால உங்களை வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அந்த மந்திரத்தை பயன்படுத்தி உள்ள இருக்கிற டீனாவையும் தோரினையும் அங்க இருந்து நேரா வெளியில கொண்டு வராங்க. இந்த மாதிரி இவங்க அங்க இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தா அந்த இடத்துக்குள்ள அந்த மான்ஸ்டர் வந்துடும். இவங்களும் வேக வேகமா என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து அந்த குகையை விட்டு தப்பிக்கிறதுக்காக போறாங்க. இந்த மாதிரி இவங்க தப்பிச்சு வேற ஒரு குகைக்குள்ள வந்து போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க பெரிய பெரிய ஸ்பைடர்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்குள்ள இருந்து நம்ம பசங்க தப்பிக்கலாம்னு பார்க்கும்போது இந்த பின்னாடி அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா அதோட கையை விட்டு இவங்களை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுது. அந்த மாதிரி கையை விட்டு தோரினை வந்து அது வந்து பிடிச்சிரும். இதை பார்த்த உடனே நம்ம டீல என்ன பண்றாங்கன்னா ஒரு கத்தி எடுத்து அந்த கத்தியில வந்து ஒரு மந்திரத்தை தடவி அந்த மான்ஸ்டரோட கையிலேயே சொருவிடுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா அந்த மான்ஸ்டரும் அதோட கையை வந்து அது வெளியில எடுத்துரும். இப்ப இந்த சமயத்துல இவங்க வந்து எப்படியாவது இந்த ஸ்பைடர்ஸை தாண்டி வெளியில போயாகணும். அதனால அதுங்க கூட போராடி எப்படியோ ஒரு வழியா அந்த இடத்த விட்டு அவங்க தப்பிக்கிறாங்க. வெளியில தப்பிச்சு போய் பார்த்தா அங்கேயுமே அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வந்து நிக்குது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணுது. இதனால என்ன ஆகுதுன்னா அங்க இருக்கவங்க எல்லாராலையும் எந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு அடி வாங்குறாங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்பைடரை பாக்குறாங்க. அதோட பல்லுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷம் இருக்கும். அதை எடுத்து ஒரு அம்புல தடவி அந்த மான்ஸ்டரோட கண்ணிலேயே போய் சொருவறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த மான்ஸ்டரால அந்த வலியை தாங்க முடியாம அப்படியே கீழே விழுந்து அந்த இடத்துல இறந்து போகுது. இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் காலையில இவங்க எல்லாருமே வெளியில வராங்க. இவங்களோட மெயின் வேலையே இப்ப அந்த கல்ல பாரடைன்ல வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்றாங்கன்னா நேரா ஹேமர் ஹெட் சந்திக்கிறதுக்காக போறாங்க. ஹேமர் ஹெட் கிட்ட வந்து இவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது டீலாவோட தங்கச்சியுமே கூட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும்போது டீலாவோட தங்கச்சி என்ன சொல்றாங்கன்னா இந்த கல்லை வந்து நானே பாரடைன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இந்த மாதிரி அவங்க கிளம்புறதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இவங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா வந்து இவங்க பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தா இப்ப அப்படியே கட் பண்ணா மர்மமான நபரை ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் தன்னோட கண்ணை திறக்கும் போது அவனோட கண்ணு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப விசித்திரமா இருக்கிற மாதிரி காட்டுறதோட இப்படியே இந்த படத்தை வந்து முடிக்கிறாங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கண்டினியூட்டி மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த படம் நல்லா இருந்தா சொல்லுங்க, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டையும் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். சோ ஒன்ஸ் அகைன் இது உங்க நேரோ டைம் தமிழ் சேனல். வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி அதுல ஆளுங்க செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னொரு வீடியோல மீண்டும் சந்திக்கலாம்.